ராணியக்கா, மகாலட்சுமி, என்னக்கா வீடெல்லாம் திறந்து விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க? ஐயா, வீடை திறந்து விட்டா வந்திருக்கீங்க? ஆமா, முன்னாடி கதவு திறந்துதான் கிடந்து, சும்மா சாத்தி போட்டிருந்தேன். நான் அப்படியே தொட்டே திறந்துச்சு. சரி, நீங்க இங்கதான் ஹாலில் இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இங்க பின்னாடி வந்து இருக்கீங்க. அதுலதான் இருந்தேன். ஒரு 11 மணி போல கொஞ்சம் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே அவனை டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, நாளைக்கு இட்லிக்கு நனைய போடுவோமே அப்படின்ட்டு இந்த ரேஷன் கடையில் உள்ள அரிசி கொஞ்சம் இருந்துச்சா, ஒரே கல்லா இருக்கு பார்த்துக்க. சரி, கல்லெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நிலதா இருக்கேன் அப்படின்ட்டு இதில் வந்து இருப்போன்னு இருந்தேன். வரும்போது என் ஞாபகத்தில் கதவை பூட்டிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மறந்துட்டே வந்துட்டேன் போல இருக்கு. இப்படி கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இருக்கான்னு கேட்கா. பக்கத்து தெருவில் அந்த இவ ஒருத்தி உண்டு தெரியுமா, சாந்தின்னு ஒருத்தி உண்டுல, அவ வீட்டுலக்கா பட்ட பகல்ல ஒருத்தன் வந்து தண்ணி வேணும்னு கேட்டிருக்காமல இருக்கு. இவ தண்ணி எடுக்க போன இதுல அவனை மேசையில இருந்து பைசா ஊத்திக்கிட்டு ஓடி இருக்கான். ஐயா, அப்படியா? அவ ஃபுல்லா இந்த வட்டி விட்ட காசு தான் நல்லா பூத்து பூத்து வச்சிருப்பா. தூக்கிட்டு போனது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் கவனக்குறைவா இருந்துட்டா பத்தியா. அதனாலதான் இந்த காலத்துல யாராவது உதவின்னு கேட்டா பண்ணதுக்கே பயமா இருக்கு லட்சுமி. ஆமாக்கா, நான்லாம் அடக்கலையில நின்னா கூட கதவை நல்லா பூட்டு தாப்பா போட்டுட்டு தான் நான் உள்ள நிற்பேன். இவர் வரும்போது ஃபோன் பண்ணுவாரு. அப்பதான் நான் கதவை திறப்பேன் தெரியுமா. உங்களுக்கு வேற வீடு ரோட் சைட்ல இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் வீடு இருந்தாலும் எவ வீட்டுல என்ன நடக்குன்னு எவளும் கவனிக்க மாட்டா. நம்ம உதவின்னு கேட்டு கத்தனா கூட ஒருத்தையும் வரமாட்டாக்கா. அதனால கதவை நல்லா சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுங்க. ஆமா லட்சுமி, இனிமே இவரும் பிள்ளைங்களும் வெளியே போனதோடு வீட்டை தாப்பா போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். நானே இன்னைக்கு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். லட்சுமி, நீ சும்மா தான் வந்தியா? ஆமாக்கா, வீட்டில் அங்கனே சும்மாவே இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லைல்ல. சரி, அப்படியே வருவோம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சா? எங்கக்கா, நாட்டுக்குள்ளே பழையது கிடந்தா. சரி, நீங்கள் 2 பேருக்கு தானே அப்படின்ட்டு அதையே குடிச்சுக்கிடலான்னு அவருக்கு ஒரு வாளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் இப்படி வாரேன். அப்போ பூமாரிக்கு ஒன்றும் கொடுத்து விடலையா? காலையில் இட்லி வச்சேங்க்கா. இட்லியும் சட்னியும் தான் கொண்டு போயிருக்கா. இன்னும் நைட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் வாரை தான் வச்சு கொடுக்கணும். அதான் உங்களையும் பார்த்துட்டு சந்தைக்கு போய் மீன் ஏதாவது வாங்கணும்னா வாங்கிட்டு வருவோமான்னு பார்த்தேன். இல்லைன்னா இங்கே ஒருத்தர் கொண்டு வருவார். அவர் இன்னைக்கு வரவே இல்லை. ஆமாம், நானும் அவரை தான் பார்த்து இருந்தேன். சரி, இன்னும் 2 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி மீன் வாங்கலான்னு தான் நினச்சேன். அவரை இன்னைக்கு காணும். காய்கறியும் எல்லாம் தீந்து போச்சுக்கா. இந்த தோட்டத்துலேயும் ஒன்றுமே இல்லை. இருக்கிறதெல்லாம் விற்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. 1-2 எடுத்துகிட்டு கொடுக்கலனாலும் கரெக்டாக இருக்குது. ஆனால் சும்மா தான் இருக்கேன் லட்சுமி. மாரியா, நம்ம அப்படியே சந்தைக்கு போயிட்டு மீன் வாங்கி கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வருவோம். ஏக்கா, நான் பைசா எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் சாயந்தரம் போல் போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ என்ன, பைசா எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ அப்புறம் வரும்போது எடுத்துட்டு வா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரிக்கா. அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன். காலையில் இவர் பால் வாங்க வந்திருந்தாரு. அப்போ அங்கே ராம் வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாக்கா, அந்த பையனும் ஓயாமல் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு தான் இருக்கான். எனக்கு அவன்கிட்ட பேசணும்னு இருந்தாலும் அவன் பண்ணதை பற்றி யோசிச்சா எனக்கு அவன்கிட்ட பேச தோண மாட்டேங்கி. இன்னைக்கு பால் வாங்க போனேன் இந்த சாக்கில். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எம்மா பால் இருக்குன்னா குடுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு நிற்கான். எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்து, ஆனால் நல்ல கோவத்தில் இருந்த மத்தியா. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒவ்வொரு வாட்டி அவனை எப்படி வீட்டை விட்டு வெளியே தள்ளும்போது. ஆனால் என்ன பண்ணதுக்கு, எங்களுக்கு கோவம் போக மாட்டேங்குதே. அப்படி தான் இருக்கும் லட்சுமி, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அப்படியே மெதுவாக கொஞ்சம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிரு. அவன் எங்ககிட்ட ஏதோ சொல்ல தான் வந்தான். நாங்கள் காது கொடுக்கல பத்தியா. அதனால அப்படியே பால் வாங்க வந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கிளம்பியாச்சு. சரி, நீ அதை பற்றி நினச்சி வருத்தப்படாத. சரிக்கா, அப்போ நம்ம கிளம்புவோமா, போயிட்டு வாங்கிட்டு வருவோம். சரி லட்சுமி. உமா வீட்டுக்கு மீன் எதுவும் வேணுமா என்னன்னு தெரியல. அவளை காலையிலேருந்து வீட்டில் காணும். வெளியே முத்தம் தூக்கிறதுக்கும் வந்தது மாதிரியே தெரியல. ஒரு 8 கேட்டுட்டு போவோம். சரிக்கா. பாவம், அவங்க அம்மைக்கு இங்கே நோடி ஒரு இடமும் தெரியாது. இங்கே வந்து ஆள் கொண்டு வரும்போது தான் வெளியே வந்து வாங்க வருவாங்க. மற்றபடி வீட்டை விட்டு அவங்க வெளியே வர்றதே கிடையாது. எப்படி நம்ம போயிட்டு இருக்கோம்ல, அவளுக்கும் வேணும்னா சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, நம்ம போகும்போது கேட்டு போவோம். பரவாயில்ல ஜனனி, காஃபி நல்லா போட கற்றுக்கிட்ட. நிஜமாவா? நிஜமா காஃபி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஆதி. ராம், என்னைக்கு டிக்கெட் போடுறதா இருக்க? ஒரு 2 நாளில் கிளம்பலான்னு இருக்கேன் மச்சான். அப்படியா? டிக்கெட் போடுறதுக்கு கேஷ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா. எங்க சுத்தமாக காசு இல்லையோ? டிக்கெட் போடுறதுக்கு இருக்கு ஜனனி. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். அதுக்கு நான் 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பைசா கிடச்சிச்சுன்னா உடனே டிக்கெட் போட்டுருவேன். எங்க என்னோட இந்த செயின் வேணும்னா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் கலக்காது ஜனனி. அது உன் கழுத்திலே கிடக்கட்டும். கேட்டிருக்கேன்ல, அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்ட் டைம் வேலையிலேருந்து கொஞ்சம் காசு வர வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அது வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. நான் உனக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பிடுவேன். ராம், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன்.
சொல்லு மச்சான். இந்தா இதை வாங்கிக்கோ. என்னதான் பாக்குற, இது வாங்கிக்கோ. இது இது எதுக்கு? நீ ஊருக்கு போய் உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மச்சான். என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த காசை வாங்க போறியா இல்லையா? நான் ஒருத்தங்க கிட்ட வட்டிக்கு தான் காசு வாங்கியிருக்கேன். அது நான் அப்படியே வட்டியும் முதலுமா சேர்த்து நான் பே பண்ணிடுவேன். ஓ, எவன்கிட்டயோ நீ காசு வாங்குவ, ஆனா நாங்க கொடுத்தா வாங்க மாட்டேன். அப்படி கிடையாதுடா. அது வந்து இப்படி எவன்கிட்டயோ காசு வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணனாலும் எங்ககிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீங்களும் இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் தேவைப்படும்லாம். இப்படி நீங்க வச்சிருக்க சேவிங்ஸ் எல்லாம் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா. ஆமா கார்த்தி, உங்களுக்கும் தேவைப்படும். உன் வீட்லயும் பிரச்சனை எல்லாம் இருக்கு. எங்ககிட்ட இருக்கிறது அப்படியே மொத்தமா எல்லாம் ஒன்றும் தூக்கி கொடுக்கல. இப்போதைக்கு எங்க செலவுக்கு எங்ககிட்ட காசு இருக்கு, இதை நீ வச்சுக்கோ. இதுக்கு இவ்வளோ காசுக்கான தேவையும் இப்ப கிடையாது. இப்ப தேவை ஃபுல்லா உனக்கு தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இதை வச்சுக்கோ. எங்க அழாதீங்க. ஏய் லூசு ராம், இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க. நீங்க 2 பேரும் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஒரு மணி தேவை கிடையாது. நாங்க என்ன உனக்கு இது ஃப்ரீயாவா கொடுத்துருக்கோம்? நீ படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னால எப்போ முடியுமோ அப்ப திருப்பி கொடு. ஆமா மச்சான், நாளைக்கு நீ ஒரு நல்ல பொசிஷன்ல வந்துட்ட, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா உங்ககிட்ட நான் தைரியமா கேட்கலாம்ல. கண்டிப்பா மச்சான், இங்க கேட்காம நான் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்ப இந்த அழுகிற மூஞ்சியை மாத்திட்டு ஹாப்பியா 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க. ஆமா மச்சான், நீ அழுறது நல்லாவே இல்லை, காமெடியா இருக்கு. தயவு செஞ்சு அழாத. 2 பேரும் கிளம்பி வெளியே போயிட்டு வாங்க. ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளைட் டிக்கெட்டையும் புக் பண்ணிடு. இதுக்கப்புறம் லேட் பண்ணாத ராம். சரி மச்சான். நீங்களும் வாங்க, எல்லாருமே சேர்ந்து வெளியே போலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க. எப்படி ராம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நானும் என் ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போயிட்டு இருக்கேன். ஆதி கூட ஏதோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ நாங்களும் வெளியே போயிடுவோம், நீங்களும் வெளியே போயிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நானே டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன், ஸ்பெஷல். ஏ அம்மா, ஸ்பெஷல் டின்னரா? ஆமா. சரி, நீங்கள் கிளம்பிட்டு வெளியே போயிட்டு வாங்க. சரி கார்த்தி. மச்சான், நீ எங்கடா போற? நான் என் ஆளுக்கு கிஃப்ட் வாங்க போறேன். யாருக்கு? நந்தினிக்கா? ஆமா, வேற யாரு? என்னோட ஆளு அவ தானே. என் லைஃப்ல எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன சொல்லட்டா? என்ன கல்யாணம் பண்ணா தானே? அதுதான் இல்ல, இவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுதான் என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ரொம்ப 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 நல்ல விஷயம். அப்படின்னா நீ 2வது நல்ல விஷயம். உங்களை இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஐயோ, கோபப்பட்டாச்சா? சும்மா தான் சொன்னேன். ஜனனி, ஃபர்ஸ்ட் எங்க போலாம்னு சொல்லு. நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் நான் வரேன். எனக்கு இங்க தான் போகணும் அங்க தான் போகணும்னு எல்லாம் கிடையாது. இருந்தாலும் என் கூட அங்க போகணும் இங்க போகணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எங்கன்னு சொல்லு, கூட்டிட்டு போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு போலாமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போலாம். நம்ம 2 பேரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பீச்சுக்கு போலாம். சரி மேடம், எல்லாம் உங்க விருப்பப்படி. நீங்க ஃபாரின் போனதுக்கு அப்புறம் எனக்கு உங்க கூட பைக்ல வரவே முடியாதுல. ஜனனி, நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எனக்கு போகணும்னே மனசு வராதுமா. எங்க நம்ம பைக்ல போனதுனால தானே வீட்டில் மாட்டிக்கிட்டதுனால தானே இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆமா ஆமா, அன்னைக்கு மட்டும் நீ பேசாம இருந்திருந்த இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அப்ப இந்த பைக் தான் எல்லாத்துக்கும் காரணம். உடனே ஏன் பைக்கை குறை சொல்லி? நீ தான் அன்னைக்கு அடம் பிடிச்ச என்ன பைக்ல கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. அப்படியே ஆதிக்கிட்டையும் மாட்டியாச்சு, அப்படியே வீட்லயும் மாட்டியாச்சு. ஜனனி, அங்க நிக்கிறது எங்க அம்மாவும் ராணியத்தையும் தானே? ஆமாங்க, ராணி சித்தியும் அம்மாவும் தான் நிக்கிறாங்க. நான் ஃபாரின் போற விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு காலையில வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அவங்க எப்போ மாதிரியே என்கிட்ட பேசவே இல்லை. இப்ப நல்ல சான்ஸ், அவங்க கிட்ட போய் பேசிடுவோமா? தேவையில்லாம பிரச்சனை தாங்க வரும். நான் ஃபாரின் போற விஷயம் அவங்க கிட்ட சொல்லணும் ஜனனி. எனக்கு சொல்லாம போனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறம். சரிங்க, அப்ப என்ன வந்தாலும் பாத்துக்கிடலாம். நீங்க போய் பைக்கை நிப்பாட்டுங்க. சரி ஜனனி, நீ இதுல இறங்கிக்கோ, நான் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு வரேன். பைக்கை பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்ட முடியாதுல, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு வரேன், நீங்க இறங்கிக்கோ சரியா? சரிங்க. கடவுளே, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு வெளியே வந்தோம். இப்போ இவங்க கிட்ட பேச போய் அவங்க பேசினா சந்தோஷம்தான். ஆனா என்னெல்லாம் சொல்லி திட்ட போறாங்களோ தெரியல. என்ன பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குமோ. ஜனனி, வா போய் பேசலாம். ஏங்க, நான் உங்க பின்னாடியே நின்னுக்கிறேன். நீங்க பேசிக்கிடுங்க உங்க அம்மா கிட்ட. அவங்க உங்ககிட்ட நல்லா பேசினாலே எனக்கு அதுவே போதும். அம்மா. ராணிக்கா, அவனை போக சொல்லுங்க. லட்சுமி, அது வந்து எதுக்குக்கா எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதான் எனக்கு அவன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு ஒரு வாட்டி சொல்லியாச்சுல. ஒரு வாட்டியா எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. மறுபடியும் எங்க போனாலும் இப்படி பின்னாடியே வந்து நிற்கான். எரிச்சலாம் வருதுக்கா. சரி லட்சுமி, அவனும் தான் வந்து பேசிட்டே இருக்காம்ல, என்ன சொல்ல வரானு அது கேளு. அக்கா, உங்களுக்கு வேணா அவங்க 2 பேர் மேல இருக்க கோவம் போயிருக்கலாம். ஆனா என்னால அதை ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது.
அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா அது கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்கள் எங்கள் 2 பேர்கிட்டே பேசணும்னு நான் சொல்லலை, நான் பேசுகிறத மட்டும் கேளுமா. ஏன் நானும் உங்க அப்பாவும் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் வளர்ந்தியா? அதான் உன் இஷ்டத்துக்கு இந்த வார்டுகளே கூட்டிட்டு ஓடி போயிட்டேல, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட பேச வர? அம்மா தயவு செஞ்சு ஜனனி அப்படி சொல்லாதம்மா, நான் எடுத்த முடியுமா இது? அவ உன்னை பேசி மயக்கி தானே கூட்டிட்டு போக வச்சா. முடிவை நீ எடுத்திருக்கலாம், ஆனா அவளால தான் அந்த முடிவே நீ எடுத்த. அப்படி இல்லைம்மா. என் மேலேயும் உங்க அப்பா மேலேயும் நீ மதிப்பு மரியாதையை வச்சிருந்தேன்னா இந்த முடிவை நீ எடுத்த உடனே எங்ககிட்ட நீ வந்திருக்கணும். எங்ககிட்ட நீ சொல்லியிருக்கணும் எனக்கு இந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு. வீட்டை விட்டு வெளியவே வர முடிய மாட்டேங்குது. எங்க வந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாவ. வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடந்தா இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை வளருவல, அவளை நாங்க எப்படி காப்பாத்துறது? பசிக்கு என்ன பண்றது? சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால வீட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும்ட்டு நாங்க 2 பேரும் வெளியே வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நீ தொல்லை பண்ணிட்டு இருக்கலாம். இம்மா தொல்லை பண்ணதுக்கெல்லாம் வரலாமா, நாங்கள் வேற ஒரு விஷயமா தான் வெளியே போனோம். நீங்கள் நிற்கிறத பார்த்தேம்மா, அதை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், எங்களை விட்டுரு. நாங்க இப்படியே இருந்துட்டு போறோம். எங்களுக்கு ஒரு முகம் இருந்தாண்டதே நாங்க மறந்து வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் எங்க கிட்ட வந்து பேசி எங்களை காயப்படுத்தாத. ராணியக்கா வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். என்ன லட்சுமி இது, காய்கறி வாங்குறதுக்கு தானே வெளியே வந்தோம். அதான் நீ சொல்ல வேண்டதை சொல்லியாச்சுலாம், அவன் புரிஞ்சுக்கிடுவான். அப்ப வாங்கக்கா, ஒரு ஆட்டோ தான் பிடிச்சி போகலாம். பஸ் வர வரைக்கும் எனக்கு இன்னும் நிக்கிறதுக்கு பொறுமை இல்லக்கா. சரி வா லட்சுமி போலாம். நாங்களும் ஒரு ஆட்டோ நிக்கலாம். நீ போய் கேளு, விலை கேளு, நான் வாரேன். சரிக்கா. ஐயா ராமு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கேன், தப்பா நினைச்சுக்காத. சொல்லுங்க தே. லட்சுமி எவ்வளவு வருத்தத்துல தான் இருக்கான்னு தெரியுமா? அந்த வருத்தத்தை தான் அவ எப்படி கோவமா வெளிக்காட்டிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் இப்படி அடிக்கடி வந்து பேசுறது இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு இன்னும் கோவம் வரதான் செய்யும். கொஞ்ச நாள் அவ போக்கிலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுக்கிட்டு வருவா. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். எதுனாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளை அப்படியே விட்டுருப்பா. அதுக்கப்புறமா நீ வந்து பேசிக்கோ. ஒரு வேளை அவளுக்கு கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சதுன்னா ஓரளவுக்கு பேசுவா. இல்லை அத்தை, நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் இங்கேருந்து கிளம்பிடுவேன். என்ன சொல்லுங்க, 2 பேரும் போயிட்டு இருக்கீங்களோ? இல்லை அத்தை, நான் மட்டும்தான் போகிறேன். நீ மட்டும் போறியா? அப்புறம் அவ இங்கே தான் இருப்பா அத்தை, நான் மட்டும்தான் போகிறேன். படிப்பு முடிச்சு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஜனனியை வந்து கூட்டிகிட்டு போவேன். அத்தை உங்களையெல்லாம் நம்பி தான் நான் அவளை இங்கே தனியாக விட்டு போகிறேன். ராணிக்கா வாங்க, ஆட்டோ பேசிட்டேன். என்ன பாரு லட்சுமி, இப்ப இங்க பாரு, நீ எங்களை நம்பி ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணல. அவ உன்னை நம்பி வந்திருக்கா. அவளை நல்லா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் வரேன்பா.